பெரிய புராணத்துல சொல்லப்பட்டுள்ள செய்திகளுக்கு உண்டான விளக்கங்களை ஞானசம்பந்தரினது தேவாரம் துணை கொண்டு பார்க்கிறோம். அதான் நாம பார்த்து கொண்டு வரக்கூடியது. ஏன்னா இந்த ரெண்டு பாடலை அப்படித்தான் அணுக முடியும். அப்பொழுதுதான் அதனுடைய முழுமையுமான விளக்கம் கிடைக்கும். அதாவது போன வகுப்புல படித்த பாட்டு, பெரிய புராண பாட்டு எதுன்னா, செந்தமிழ் மாலை விகற்ப செய்யுள்களான் மொழி மாற்று வந்த சொல் சீர் மாலை மாற்று வழிமொழி எல்லா மடக்கு சந்த இயமகம் ஏகபாதம் தமிழ் இருக்குறள் சாத்தி எந்தை கெழு கூற்றிருக்கை ஈரடி ஈரடி வைப்பு. அடுத்த பாட்டில் தான் இந்த பாட்டு போய் முடிய போகிறது. அடுத்த பாட்டு எதுனாக்க, நாலடி மேல் வைப்பு மேன்மை நடையின் முடுகும் இராகம் சால்பினில் சக்கரம் ஆதி விகற்பங்கள் சாற்றும் பதிக மூல இலக்கியமாக எல்லா பொருள்களும் முற்ற ஞாலத்து உயர் காழியாரை பாடினார் ஞான சம்பந்தர். இதுல முக்கியமான வரி என்னன்னா, இது போன்றதாகிய யாப்புகளுக்கு சம்பந்தர் பாடினதுதான் மூல வடிவம். இதற்கு முன்பு அந்த மூல வடிவங்களில் சொல்லப்பட்டிருந்த இலக்கணம் பழைய காலத்துல சொல்லப்பட்டிருந்து காலப்போக்கில் அவைகள் வழக்கொழிந்து போயின. என்னென்றால், கவிதை என்பது எல்லா காலத்திலும் ஒரே மாதிரியான கட்டமைப்போடு இருப்பது இல்லை. இப்போ தொடக்க காலத்துல பார்த்தீர்கள் என்றால், வெண்பா பாடுதல் என்பது எல்லோருக்கும் ஒரு பெரிய அரிய முயற்சியாக இருந்தது. இன்னமும் சில பத்திரிகைகள்ல வெண்பாவினுடைய இறுதி அடியை கொடுத்து அதற்கு வெண்பா எழுதுவதற்கு உண்டான போட்டிகள் வைக்கிறார்கள். உதாரணமாக அமுதசுரபியில வெண்பா எழுதுதல் கடினமானதோர் செயல் என்பதினால, தொடக்க காலத்துல வெண்பா ஆசிரியம் கலிப்பா வஞ்சிப்பான்னு இருந்தது போக, இப்பொழுது நடைமுறையில எல்லோரும் ஆசிரிய பாதையே கொண்டு தங்களினுடைய கவிதைகளை எழுதுகிறார்கள். இப்போ உதாரணமா திரைப்பட பாடல்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 100க்கு 100 விழுக்காடு எல்லாம் ஆசிரியப்பா. அது ஒன்று ஆசிரிய விருத்தமா இருக்கலாம், இல்லை அது ஆசிரியப்பா வகைகள்ல நிலைமண்டில ஆசிரியப்பாவா இருக்கலாம். ஆனால் ஆசிரியம்தான். ஏனென்றால் இந்த பாவினை எழுதுவதற்கு கொஞ்சம் எளிதான முயற்சி இருந்தா போதும். வெண்பா எழுதுவதற்கு கடினமான முயற்சி தேவை. என்ன காரணம்னா, இலக்கணங்கள் அதுல மிக அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கும். வெண்பாவின் இலக்கணம் ரொம்ப அழுத்தமானது. அப்ப அதனுடைய நோக்குல நீங்கள் ஒரு பாடலை சொல்லி அதுல கருத்தை சொல்லி இலக்கணம் பிழைவுபடாமல் பாடு பொருள் பிழை ஏற்படாமல் சொல்லணும்னா கஷ்டம். ஆனா ஆசிரியப்பா நெகிழ்தன்மை உடையது. அதனால ரொம்ப எளிமையா ஒரு கவிஞன் தன் கருத்தை ஆசிரியப்பாவில சொல்றது எளிது. அதனால இன்றைக்கு நடைமுறையில எல்லோரும் ஆசிரியப்பாவை தான் பின்பற்றுகிறார். அதுவும் குறிப்பா நாடக கீர்த்தனைகள் எல்லாம் வந்த காலங்கள்ல பெரும்பாலானோர் இந்த ஆசிரியப்பாவை கொண்டுதான் எல்லாவற்றையும் முழுமை செய்தார்கள். அப்படிப்பட்ட சூழல்ல ஞானசம்பந்தர் வாழ்ந்த காலத்துல பல இலக்கிய முறைகள், யாப்பு முறைகள் புதிதாக இருந்தன. அதனாலதான் பாமாலை விகற்பம் எழுதினர். வெவ்வேறு விதமான முறையில் அமைக்கப்படக்கூடிய பாடல்கள்னு பேரு. விகற்பம்னா வெவ்வேறு விதமான வடிவங்கள், ஒன்று போல மற்றொன்று இருக்காது. ஆகவே செய்யுள்களான் போன வகுப்புல முதல்ல பார்த்தது மொழி மாற்றுன்னு பார்த்தோம். அதுக்கு உண்டான விளக்கம் போன வகுப்புல சொல்லிட்டேன். இன்றைக்கு அவருக்கு கையில இருக்கக்கூடிய உங்கள் கைபேசியில மற்ற 4 பாடல்களை அனுப்பிச்சிருப்பேன். அந்த 4 பாடல்கள்ல முதலான பாடல் எதுன்னு கேட்டாக்க,
மாலை மாற்று. எப்படி அதுக்கு என்ன அடைமொழி கொடுக்கிறார்? மொழி மாற்றும் வந்த சொல் சீர் மாலை மாற்று. சீர் அளவுகள்ல, சீர்னா தமிழ்ல சொல்லுன்னு அர்த்தம். சொல்ல அளவுல இந்த மாலை மாற்று என்ற ஒரு புதிய யாப்பை இவர் புகுத்தினார். என்ன மாலை மாற்றுன்னா, நமக்கு தெரியும் மாலைன்னா வட்டமா இருக்கும். ஒரு வட்டத்திற்கு எது முதல் எது இறுதி? நீங்க இந்த வட்டத்தை எங்கு துண்டுபடுத்துகிறீர்களோ, எங்கு பிளக்கிறீர்களோ, அந்த பிளக்கும் இடம் ஒரு இடம் முதல், ஒரு இடம் இறுதி, அவ்வளவுதான். அது போல ஒரு பாடலை பாடி அதனை ஒரு மாலை போல உருவாக்கி விடுது. உருவாக்கிட்டா அந்த பாடலை நேராக படித்தாலும், அந்த பாடலை பின்பகுதியிலிருந்து முன்பகுதிக்கு கொண்டு போனாலும் பாடல் மாறக்கூடாது. இப்படி மாறக்கூடாது என்பதினாலேயே அந்த பாடலை பொருள் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. எப்படி பாட்டு பாருங்கன்னா, அந்த மாலை மாற்றுல இருக்கக்கூடிய ஒரு பாட்டை அத்தனையும் சீர்காழியில தான் இந்த புதிய யாப்பு வடிவங்களை உருவாக்குறார் அவர். அத்தனையும் சீர்காழியில இருக்கக்கூடிய இறைவன் மீதாக உருவாக்கின புதிய யாப்பு வடிவங்கள். இதுல மாலை மாற்றுன்னா பாட்டே ஒரு மாலை போல இருக்கும். எந்த எழுத்துல தொடங்கியதோ அதே எழுத்துல முடியும். அந்த பாட்டை நீங்க முதல்ல இருந்து இறுதி வரைக்கும் படிக்கலாம், இறுதியிலிருந்து முதல் வரைக்கும் படிக்கலாம். இதற்கு பிற்காலத்துல ஆங்கிலத்துல இதற்கு ஒரு அழகான பெயர் சூட்டினார்கள். ஆங்கிலத்துல இதுக்கு பேர் பாலிட்ரோம்னு பேர். ஆங்கில இலக்கியம் கற்றவர்களுக்கு இது தெரியும். இதற்கு பெயர் பாலிட்ரோம். இந்த பாலிட்ரோம்னா என்னன்னா, ஒரு சொல்ல முன்னாகவும் படிக்கலாம், பின்னாகவும் படிக்கலாம். இப்போ உதாரணம், இளம் பிராயத்துல நமக்கு சொல்லி கொடுத்திருப்பார்கள் விகட கவி. அத விகட கவின்னும் படிக்கலாம், திரும்பி படிச்சால் அதே விகட கவி தான் வரும். அதே போல மோரு போருமோ, அதே மாதிரி ஆங்கிலத்துல மலையாளம் என்ற சொல்ல ஆங்கிலத்துல எழுத்து கூட்டி எழுதுங்கள் பார்க்கலாம். அதை எப்படி படிச்சாலும் மலையாளம்னு தான். ஒன்றிலிருந்து இறுதி வரைக்கும், இறுதியிலிருந்து ஒன்று வரைக்கும் படித்து பாருங்கள். ரிவர்ஸ்ல படிங்க, பொருள் மாறாது. அப்படியே அந்த சொல்லே இருக்கும், மலையாளம்னு இருக்கும். சரி, இதெல்லாம் ஒற்றை சொல்லாக நம்ம இளம் பிராயத்துல நிறைய பேசி இருப்போம். யாருக்கேனும் ஒரு ஒற்றை சொற்றொடர் தெரியுமா? சென்டென்ஸ். பாலிட்ரோம்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கான தெரியுமா? யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்கள்ட்ட பொதுமையா கேட்ட கேள்விதான் அது. இந்த மாதிரியான பாலிட்ரோம் வேர்டுல அமைக்கிறது ஈஸி. நான் கேட்பது ஒரு சொற்றொடராக, ஒரு வாக்கிய தொடராக அமைக்க முடியுமா? நானே சொல்றேன், நெப்போலியன் போனர்பார்ட் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு லாங் பாலிட்ரோம் ஃபார்ம் பண்ணார். அதாவது அவரை சிறைப்படுத்தி எல்பா என்கின்ற தீவில் கொண்டு போய் வைத்தார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், எல்பா தீவிலிருந்து விடுதலையானதற்கு பிறகு நான் எல்பா தீவினுக்கு வருவதற்கு முன்பு வரைக்கும் நான் ஆற்றல் உடையவனாக இருந்தேன் அப்படின்ற சொற்றொடரை பாலிட்ரோமா ஃபார்ம் பண்ணி கொடுத்தார். ஏபிள் வாசை எர்ரைசா எல்பா. அது அப்படியே திருப்பி படியுங்கள். ஏபிள் வாசை எர்ரைசா எல்பான்னு வரும். எர்னா இஆர்இ, அப்படி அந்த சொல்லுக்கு பிஃபோர்னு பொருள். எர்னா பிஃபோர். அப்ப ஏபிள் வாசை எர்ரைசா எல்பா, நான் எல்பா தீவினை பார்க்கின்ற வரைக்கும் நான் திடமோடு இருந்தேன்னு சொல்ற அந்த சொற்றொடர் பொருள் அதுதான். பாலிட்ரோம் அமைக்கிறதுல மற்றொரு சிக்கல் என்னன்னா, பொருள் தரணும். ஏதோ பொருள் தராத அளவுல வெறும் எழுத்துக்களின் ஒலிக்கோர்வைகளை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்க பாட முடியாது.
ஞானசம்பந்தருக்கு என்ன திறமைன்னா இந்த மாலை மாற்றுல ஒரு பதிகத்தையே பாடியிருக்க. 2 வரியில பாடல், அந்த பதிகத்துல இருக்கிற பாடல், ஒவ்வொரு 2 வரி பாடலும் மாலை மாற்று. அதுல ஒன்றே ஒன்று உங்களுக்கு மேற்கோளாக அனுப்பி இருக்கிற அந்த பாட்டு எப்படின்னு பாருங்க. முதல்ல மாலை மாற்று இல்லாமல் அப்படியே அதாவது அந்த ஒலியோடையே படிக்கிறேன். அப்புறம் அதை எப்படி பிரித்தால் பொருள் தருகிறதுன்னு பார்க்கணும். யா மாமா நீ, யா மாமா, யாழி காமா, காணா கா, காணா காமா, காழியா, மாமா யா நீ, மாமா யா. ஏதாவது பொருள் புரியுமான்னு கேட்டா, அடியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஆய்வு செய்தவர்கள் எல்லாம் இவை அனைத்தும் மந்திர பொருள்கள் அப்படின்னு சொல்கிறார்கள். இவைகளை உச்சரிப்பதினால் மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அதுவரை கோவில்கள்ல மந்திரங்களெல்லாம் வடமொழியில தான் ஜபிக்கப்பட்டன. ஞான சம்பந்தர் தமிழ்லையும் மந்திரங்களை உருவாக்க முடியும் என்று கருதி உருவாக்கினதாக சொல்லுகிறார்கள். அது எந்த அளவிற்கு சரியோ தெரியாது. இந்த பாட்டுல பாருங்க, நமக்கு எல்லாம் ஒன்று போல இருப்பது போலதான ஒலி இருக்கு. இந்த பாட்டை எப்படி பிரிக்கணும் தெரியுமா? பொருள் நோக்குல சின்டாக்ஸ் பண்ணும்போது எப்படி பிரிக்கலன்னா, யாம் ஆமா, நீ யாம், ஆம் மாயா, ழி காமா, கான் நாகா, காணா காமா, காழியா, மா மாயா, நீ மா மாயா. எப்படி பொருள்னு பாருங்க. இதுக்கு பொருள் சொல்லணும். பாட்டினுடைய விஷயம் பாருங்க. யாம் அப்படின்னா உயிர்களாகிய நாங்கள்னு அர்த்தம். உயிர்களாகிய நாங்கள் கடவுள் என்று எண்ணிக்கொண்டால் ஆமா அது பொருந்துமா? பொருந்தாது. நீயாகப்பட்ட சிவன் கடவுள் என்றால் யாம் ஆம், நாம் அதனை ஆமாம் என்று உறுதியோடு சொல்லுவோம். அது மிகவும் பொருத்தமானது. மா பெரிய மாயாழி, பெரிய பேரி எனப்படும் யாழி இணை, அது ஒரு தோல் கருவி. யாழி இணை வாசிக்கும் இறைவன் காமா, அனைவராலும் விரும்பப்படுவதற்கு உரிய அழகு உடையவன். கான் நாகா, அனைவரும் காணும் வண்ணம் பாம்பினை அணிந்தவன். கான் நாகா, நாகான நாகப்பாம்பு, நாகப்பாம்பினை அணிந்தவன். காணா காமா, கை கால் முதலிய உறுப்புகள் உட்பட அவனது உடலினை எவரும் காணாத வண்ணம் உருவமற்றவனாக காமனை மாற்றியவனே, அவனுக்கு உருவம் கிடையாது. காழியா, சீர்காழி தலத்தில் எழுந்தருளி உள்ள இறைவனே. மா இலக்குமி, மாயா மாயன் என்று அழைக்கப்படும் திருமால். மா கரியது, கரியதுன்னா அவரவர் செய் பாவமாகிய மலத்தினை கரியது என்று சொல்லும் மரபு. மாயா மாயை போன்ற மலங்களிலிருந்து நீ எம்மை விடுவிப்பாயாக. வெளிச்சம் இல்லாது இருள் சூழ்ந்த நிலையில் நாம் எந்த பொருளையும் காண முடியாத வண்ணம் இருள் நிறைந்து நிற்பதை உணர்கின்றோம். அந்த இருளை அகற்றுவதற்கு நீ முன்வா என்று இறைவனிடம் மாலை மாற்றாக இந்த பாட்டை சொல்ற. இந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டும் மாலை மாற்று. நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறதுல பார்த்தீர்கள் என்றால் குறைஞ்சபட்சம் ஒரு 4 பாட்டு அனுப்பிச்சிருப்பேன். உங்களினுடைய பார்வைக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாலை மாற்று பதிகங்கள் என்பன கிட்டத்தட்ட ஒரு 4 பாட்டு அனுப்பிச்சிருப்பேன். அந்த 4 பாட்டு, அந்த பதிகம் முழுவதும் மாலை மாற்று தான். 2 அடியாக இருக்கும். அதான் சில அந்த 10 பாட்டையும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். யா கா யாழி, காயா கா, தாயா ராரா,
தாயா யா, யாயா தாரா, ராயா தா காயா, காழி யா காயா, எல்லாமே ஒவ்வொன்றினையும் வெவ்வேறு விதங்கள்ல பிரித்தால் தான் பொருள் தரும். இந்த பாட்டை தலகிழாவு படித்து பாருங்கள், அப்படியே இருக்கு. முதல் பாட்டையே பாருங்க, யாமா நீ எதுல முடிகிறது, மாமா நீன்னு இருக்கு இல்லையா, அது தலகிழா படிங்க, யா மாமா நீ யா மாமா, அப்படியே வருது பாருங்க. இவ்வாறு அமைக்கப்பெறுவதற்கு பேரு மாலை மாற்றுன்னு பேர். ஒரு மாலை என்பது வட்டமாக கட்டப்பட்ட ஒன்று. ஆகவே எது எங்கு தொடங்குகிறதோ அந்த இடத்துல வந்து முடியும். அவ்வாறு முடியக்கூடியதை திருப்பி ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா அதே பொருள்ல போய் நிற்கும். இது அந்த காலத்துல யார் ஒருவராலும் எளிதில் செய்ய முடியாத ஒரு நடை. அவ்வளவு எளிது கிடையாது. ஏன்னா இந்த மாலை மாற்றுல என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, ஒத்த ஒலியை தரக்கூடிய அளவுல பாட்டை எழுதிடுறது எளிது. ஆனால் அந்த சொற்களை கொண்டு பிரிக்கின்ற பொழுது அவைகளின் அது பொருள் தன்மை வெளிவருகிறது என்றால் அவ்வாறு எழுதக்கூடிய இந்த பாடல் மிக மிக கடினமாக, ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் இதற்கு தனித்த புலமை வேண்டும், அதனோடு தனித்த இறையருள் வேண்டும். இந்த ரெண்டும் இல்லைன்னா இதை செய்ய முடியாது. இத ஒரு புலவர், அதுவும் சற்றேறக்குறைய 6-7 வயசிலேயே சம்பந்தர் இதை மிகச்சிறந்த முறையிலே கையாளுகிறார்னா அவரினுடைய புலமையும் புலமையின் மீது அவருக்கு இருந்த ஆற்றலும் புலம். நம்மால முடியாது. இன்றைக்கு தமிழ்ல எத்தனையோ பேரறிஞர்கள்லாம் இருக்கிறார்கள் அல்லவா, ஒன்றும் வேண்டாம். பலர் கவிதை எழுதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா. இவர்ல சொல்லி இருக்கக்கூடிய மேற்கோள்களை என்றாகிலும் ஒரு கவிதை எழுதி இருக்கிறார்களான்னு போய் பாருங்க, முடியாது. 2 காரணம். ஒன்று, நம்ம ஏதாவது ஒரு கலையை பற்றி பேசுகின்ற பொழுது அதுல இலக்கியமும் ஒரு கலை எழுதப்படக்கூடிய இலக்கியங்கள் சான்றுன்னா அந்த கலை என்று சொல்லக்கூடிய அளவில் உள்ள இலக்கியங்கள் எல்லோருக்கும் புரியற மாதிரி இருந்த செல்வாக்கு பெற்றோம். எல்லாருக்கும் புரியற மாதிரி இல்லைன்னா என்ன ஆகும்? அது முற்றிலுமாக ஓரம் கட்டப்பட்டு விடும். உண்மை அதுதான். அதுல மாற்று சிந்தனையே கிடையாது. இன்றைக்கு ஒரு காலத்துல பல செய்யுள் வழக்கங்கள்ல இருந்ததெல்லாம் இன்று ஜுவலாஜிக்கல் பார்க்கில் விலங்குகளாக அவைகள் தங்கள் வடிவத்தை இழந்து மறைந்து இதான் ஆபத்து. அதனால இந்த மாலை மாற்று போன்று இருக்கக்கூடிய மிக நுணுக்கமான மொழியினுடைய முழுமையுமான ஆளுமை எவன் ஒருவனிடம் இருக்கிறதோ அவனாலதான் மாலை மாற்று எழுத முடியும். இல்லைன்னா மிக கடினம். ஏன்னா அந்த மாலை மாற்ற பிரிக்கின்ற பொழுது பிரிப்பதற்கு ஏற்றாற் போல் பொருள் தரும். மாற்றி பொருள் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் கொண்டால் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை தந்துவிடும். ஏன்னா இது மந்திர பொருள்கள். ஆகவே இந்த மந்திரங்களை அதற்கு உண்டான மாத்திரைகளோடு அதற்கு உண்டான ஒலிகளோடு தான் நாம் உச்சரிக்க முடியும். உச்சரிக்க முடியும் இல்லை, உச்சரிக்க வேண்டும். இல்லை என்றால் அதனை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்ப நம்ம வீடுகள்லாம் ஏதாகிலும் ஒரு விழா காலங்களுக்கு வேதியரை கூப்பிட்டு வேள்வி செய்ய சொல்லுகிறோம். ஆனால் அந்த வேள்வியிலே கையாளப்படக்கூடிய மந்திரத்தினது ஒலி எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். அது நமக்கு புரிவது என்பது உண்டான்னு கேட்ட பெரும்பாலும் இல்லைதான். பெரும்பாலும் இல்லை. இப்ப உதாரணம் பார்த்தீர்கள் என்றால், நான் சாமவேதத்தை சார்ந்தவன். என் இல்லத்துல இந்த சாமவேதத்தை ஒட்டி சில மந்திரங்கள் சொல்லப்படுகின்ற பொழுது வீட்டில் இதற்கு என்று ஒரு ஐயர் வந்து இது போன்றதாகிய சடங்குகளை செய்தற்கு முன்வருகின்ற பொழுது அவர் ஏதாகிலும் சொன்னார் என்றால் அந்த அளவுல தான் மொழி இருக்கு, அதுக்கப்புறம் இல்லை. வேற யாரும் அதை பயன்படுத்துறது இல்லை. ஆனால் சம்பந்தர் இந்த வரலாறை தெரிந்து கொண்டு இதுதான் தகுந்த சமயம்,
இவைகளை எல்லாம் மீட்டுருவாக்கம் செய்தற்கு நான் முன்னோடியாக இருப்பதில் தவறு இல்லை என்று இது போன்றதாகிய யாப்பு வடிவங்களை அறிமுகப்படுத்தின. இப்ப இந்த பாட்டுல பாருங்க, இப்ப நாம பார்த்தது மாலை மாற்று அப்படின்னு சொன்னதுல அந்த பாடலினுடைய போக்க பாருங்க. என்ன ஒலியில தொடங்கினதோ அதே ஒலியில முடிகிறது. அவ்வாறு முடியக்கூடிய ஒலிய திரும்ப சொன்னீர்கள் என்றால் எது தொடக்கத்துல இருந்ததோ அது முடிவு சொல்ல போகிறது. இது இந்த மாலை மாற்றினுடைய தனித்துவம். இந்த மாலை மாற்று என்பது அந்த காலத்துல பரிபாஷையை சொல்லுவதற்கு அல்லது தத்துவங்களை சொல்லுவதற்கு அல்லது இறைவனினுடைய பெருமையை மந்திரமாக சொல்லுவதற்கு கையாளப்பட்டது. இதெல்லாம் ஆரம்ப காலத்துல சொல்லணிகள்னே சொல்லி இருந்தார்கள். சொற்களை கொண்டு, சொற்களில் பயின்று வரக்கூடிய எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட கவிதைகள். இப்படி சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய சொல்லணிகள் ஏராளம் தமிழ்ல. அவை அனைத்தும் நமக்கு பழக்கம் உண்டானா இல்லை, அதுதான் வருது. இத்துணை வெரைட்டிஸ் ஆஃப் போயம் ரைட்டிங் இருந்தும் நம்மால அந்த தமிழை தாய்மொழியாக கொண்டதன் பின்னும் நாம எந்த ஒன்றின் சார்பாகவும் கவிதை எழுத முடிவதில்லை. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிக்கல். இவரால் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய சில கவிதை எழுதும் முறைகள் பல சங்க இலக்கியங்களிலோ அல்லது அதனை தொடர்ந்து வந்த காப்பிய இலக்கியங்களிலோ இருக்கிறதா என்றால் இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் இவரால் கொடுக்கப்பட்டிருந்த அந்த தலைப்பை அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த தமிழ் உலகம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. இதை நான் என்ன அடிப்படையில் சொல்லுகிறேன்னாக்க மொழி மாற்று என்று சொல்லுகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன். மொழி மாற்றினுக்கு இதுதான் மேற்கோளான்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னாக்க இல்ல, மொழியை மாற்றி இவ்வாறு பொருள் கொள்ளக்கூடிய அளவினுக்கு புதிய யாப்பிலே பாடல் புனையப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகவே இவ்வாறு எழுதப்பட்ட 11 பதிகமும் கிடைத்திருக்கிறது. அதுல முதல் பதிகம் தான் இப்ப பார்த்தது, யா மாமா நீ யா மாமா அப்படின்ற அந்த மாலை மாற்று. இதை எழுதினது திருஞான சம்பந்தர் சோழ நாட்டில் இருக்கக்கூடிய சீர்காழியில் உள்ள இறைவனை புகழ்ந்து பாடுவதற்கு இந்த முயற்சியில் இறங்கி வெற்றியும் பெற்றிருக்கிறார். ஆகவே இது ஒரு பெரிய புரட்சி எங்களை பொறுத்த மட்டில். ஒரு புதியதோர் கவிதை. பின்னாடி அது பலரால் பின்பற்றப்பட்டதா என்றால் இல்லை, அதுதான் உண்மை. என்ன காரணம்னா, இப்ப வடிவங்களை பற்றியோ அல்லது அதற்கு உண்டான முறைகளை பற்றியோ யாரும் சிந்திக்கிறது இல்லை. இப்ப அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன, அதுக்குதான் முக்கியத்துவம். அதனால இந்த யாப்பு முறைகளை எல்லாம் நாம இழந்துட்டோம். ஆசிரிய பாவில எந்த விதமான பாவகைகளிலும் சொல்ல முடியாததை எழுதிட முடியும். ஆசிரியப்பா அப்படி நெகிழ்தன்மை உடையது. ஆனா இதெல்லாம் அப்படி கிடையாது. இதனுடைய இலக்கணத்திற்கு ஏற்றாற் போல பொருத்தமானவற்றை சொன்னால்தான் இது இலக்கணமா ஏத்துக்கும். ஆசிரியப்பா அப்படி இல்லை, யாரு வேண்டுமானாலும் எழுதலாம். வகுப்பு கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள்ல கூட உங்களுடைய கருத்தும் கற்பனையும் ஒரு தன்மைத்தாக இருந்ததுன்னா ரொம்ப இயல்பாக ஆசிரியப்பால கவிதை எழுதிட முடியும். வெண்பால எழுது வஞ்சிப்பால கலிப்பாலன்னு வரும்போதுதான் கஷ்டம். அதே போலதான் இதுவும். ஒரு பாடலை எழுதுகின்ற பொழுதே அதனது அலங்காரத்தன்மையும் சேர்த்தார் போல புரிந்து கொள்ளு. அது மிகப்பெரிய ஆற்றல். சரி, அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணார்? செய்யுட்களான் மொழி மாற்று, வந்த சொல் சீர் மாலை மாற்று, அதை பார்த்தாச்சு. வழிமொழி ரொம்ப அழகான இடம். இந்த வழிமொழி அதற்கும் ஒரு அழகான மேற்கோளை காமிச்சிருக்கேன். அதுல என்ன வழிமொழின்னாக்க, தமிழ் யாப்புல ஒரு பாடல் எழுதப்படுகிறதுனாக்க அடிப்படையில பாடலுக்கு
எதுகை மோனை முக்கியம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எதுகை மோனைன்றது முக்கியம். இப்போ உதாரணமா ஒரு வரி பாட்டு இருக்குன்னு வைத்துக் கொள்வோம், இல்ல 4 வரி பாட்டு இருக்கு. அதுல ஒவ்வொரு வரியிலும் 4 0 6 0 இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அந்த வரியில இருக்கக்கூடிய பாடல்களை கொண்டு அந்த சொற்கள் என்ன அடிப்படையில் அமைய பெற்று இருக்கின்றனவோ அதே அடிப்படையில எஞ்சிய பாட்டை முடிக்கணும். இதுல எதுகை மோனைன்றது இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன இலக்கணம்னா, ஒரு பாடல்ல முதல் வரியில உள்ள முதல் சொல், தமிழ்ல சொல்லுன்னு சொல்ல மாட்டோம், சீர் என்று சொல்லுவோம். சொல்லுன்னு சொல்றது மரபு இல்லை, சீர்னு தான் சொல்லணும். ஆகவே அந்த சீர் என்று சொல்லக்கூடிய சொற்கள்ல எதுகை மோனைகள் அமைக்கப்படுகின்ற பொழுது இந்த எதுகை மோனைக்கு என்ன வேறு ஒரு மிகப்பெரிய ஒற்றுமைன்னா, ரெண்டும் அடுத்தடுத்து நிற்கும், ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது. இப்ப எப்படின்னு பார்ப்போம். என்ன இலக்கணம் எழுதினார் தொல்காப்பியர்னா, முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. ஒவ்வொரு பாடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியில உள்ள முதல் சொல், அந்த முதல் சொல்லின் முதல் எழுத்து. அப்ப முதல் பாடல் வரியில முதல் சொல்லின் முதல் எழுத்து, இரண்டாவது பாடல் வரியில முதல் சொல்லின் முதல் எழுத்து, மூன்றாவது, இப்படி அமைக்கப்படுவதற்கு என்னன்னு பேருனாக்க, முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனைன்னு பேர், இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அதற்கு பெயர் எதுகைன்னு பேர். சரியா? இப்போ இவர் காமிக்கக்கூடிய பாட்டுல என்ன இலக்கணம்னா, இந்த இரண்டாவது அடியில வரக்கூடிய ஒலி இருக்கு பாருங்க, அதாவது ஒரு பாடல்ல உள்ள சொற்கள்ல முதல் வரியில் உள்ள முதல் சொல்லில் இரண்டாவது எழுத்து என்ன ஒலியை கொண்டுள்ள எழுத்தாய் இருக்கிறதோ, திருப்பி சொல்றேன், பாடல்ல 4 வரி பாட்டு இருக்கு. 4 வரி பாட்டுல ஒவ்வொரு வரியிலும் 4 சொல் இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், அதை பத்தி கவலை கிடையாது. ஆனால் முதல் பாடல்ல முதல் சொல்லுல உண்டான எழுத்துக்கள் இரண்டாவது எழுத்து என்ன ஒலியை கொண்டு இருக்கிறதோ அதனது ஒலியை கொண்டு ஒவ்வொரு அடியிலும் உள்ள முதல் சொல்லின் இரண்டாவது எழுத்து இந்த ரகரமா இருக்கணும். இதை விட ரொம்ப பெரிய வளர்ச்சி என்னன்னா, அந்த பாடல்ல 5 சொற்களை கொண்டு நெடிலடி ஆசிரியப்பா எழுதப்பட்டால் 5 சொற்களிலும் இரண்டாவது எழுத்து ஒரு குறிப்பிட்ட ஒலியை தரக்கூடிய எழுத்தாதான் இருக்கணும். இது ஒரு புதிய அனுபவம் மட்டுமல்ல, இந்த மாதிரி இலக்கண யாப்ப எழுதுதுல சொற்களினது பயிற்சி ஏராளமா தெரியணும். இல்லை என்றால் ஒன்றை கூட நம்மால் எழுத முடியாது. இந்த பாட்டுல பாருங்களேன், இது என்ன விளக்கம்? வழிமொழி திரு இராகம்னு பேர். அதுல சீர்காழியில இது பாடப்பட்டது என்ன தலைப்பின் கீழே? பல்பெயர் 10. பல்பெயர் 10ன்னா ஒன்றும் இல்லை, சீர்காழியில உள்ள இறைவன் அவனது கோவிலுக்கு பல பெயர்கள் உண்டு. அந்த பல பெயர்களை உள்ளடக்கி 10 பாடலை கொண்ட பதிகம் பாடியிருக்கார் சம்பந்தர். ஆகவே இதுக்கு பெயர் பல்பெயர் 10ன்னு பேர். சீர்காழிக்கு பல பெயர்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒவ்வொரு பாட்டுல ஒவ்வொரு ஊர் பெயர் சொல்லப்படும். முதல் பாட்டுல பிரம்மபுரம்னு சொல்லப்படும், அடுத்தது சண்பை மாநகர்னும், அடுத்ததுல தோணிபுரம்னு, இப்படி சொல்லி முடிக்கும். அதனால அதுக்கு பேர் பல்பெயர் 10. இந்த பாட்டுல எதுகை எப்படி அமைகின்றதுன்னு பாருங்க. முதல்ல பாட்டை படிச்சுடுறோம், அப்பதான் அந்த பாட்டினுடைய அழகே புரியும்.
சுரர் உலகு நரர்கள் பயில் தரணி தலம் முரண் அழிய அரணமதில் முப்புறம் எரிய விரவு வகை சரவிசை கொள் கரம் உடைய பரமனிடமாம் வரம் அருளு வரன்முறைமையின் நிறை நிறை கொள் வரு சுருதி சிற உரையினால் பிரம்மனுயர் அறநெழில் கொள் சரணமிவை பரவ வளர் பிரம்மபுரமே. இதுல பாருங்க, கொஞ்சம் நுணுக்கமா பார்த்தாதான் புரியும். இந்த பாட்டுல ஒரு வரியில 5 சொல்லு இருக்கு, எடுத்து பாருங்க. முதல் வரி எடுப்போம். சுரர் உலகு, 2வது நரர்கள் பயில், 3வது தரணி தலம், 4வது முரண் அழிய, 5வது அரண மதில். இல்லையா? இதுல எதுகைன்னு தானே இலக்கணம் படிச்சோம். வழிமொழி திருவிராகம் வழி எதுகைன்னு பேரு. இதுல பாருங்க, முதல் சொல் எடுங்க, சுரர் உலகு. இல்லையா? அந்த சுரர் உலகுல இருக்கிற எழுத்துல 2ஆம் எழுத்து என்னன்னு பாருங்க. முதல் எழுத்து சு, 2வது எழுத்து ர. பாடல்ல இருக்கக்கூடிய ஏனைய எல்லா சொற்கள்லையும் உள்ள 2வது எழுத்த பாருங்க. முதல் சொல்லுல சுர உலகு, 2வது எழுத்து ர. 2வது சொல் பாருங்க, நரர்கள் பயில், நர, ந முதல் எழுத்து, 2வது எழுத்து ர. அப்போ வழி எதுகை அமைஞ்சு போச்சா? அடுத்தது தரணி தலம், 2வது எழுத்து ர. முரண் அழிய, 2வது எழுத்து ர. அரண மதில், 2வது எழுத்து ர. அதோட நிக்கல, அடுத்த வரிக்கு வாங்க. புறம் எரிய, விரவு வகை, சர விசைக்கொள் கரம் உடைய பரமனிடம் ஆம் வரமருள வரன்முறையின் நிறை நிறை கொள் வருது ஸ்ருதி சிற உரையினார் பிரம்மன் உயர் அரண் எழில் கொள் சரணன் வினை பரவ வளர் பிரம்மபுரமே. இதுல எடுத்து பாருங்க, எல்லா சொல்லிலும் கிட்டத்தட்ட 4 சீர் அப்படின்னாக்க 4 வரிக்கு 16 சொல். 16 சொல்லிலும் 2வது எழுத்து என்னன்னு மட்டும் பாருங்க, ரகரமா இருக்கும். இந்த மாதிரி அமைத்து பாடுவதற்கு பெயர் என்னன்னாக்க திருவிராகம்னு பேர். ஏனென்றால் மரபுல ஏற்கனவே இருக்கக்கூடிய இலக்கணங்களை மீறி புதிய இலக்கணத்தை உருவாக்கக்கூடிய அளவுல இவர் கவிதைகளை புனைகிறார். அதுவும் மிக வேகமாக. எந்த கவிதைகளுக்கெல்லாம் இப்ப நாமெல்லாம் உட்காந்து இந்த மாதிரி ஒரு மாலை மாற்றி கவிதை எழுதுனா எனக்கு மூச்சு முட்டும். நிறைய பாட்டு எழுதியிருக்கோம், நிறைய ப்ரொடக்ஷன்ஸுக்கெல்லாம் பாட்டு எழுதுறோம். இதெல்லாம் எழுத முடியாது. ஏனென்றால் சொல்ல ஆளுமை தெரியணும், வொக்கபுலரி. நிறைய சொற்கள் மனசுக்குள்ள அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும். அப்பொழுதுதான் நாம நினைச்ச மாத்திரத்துல எழுத முடியும். ஆகவே இருக்கக்கூடிய யாப்பு வடிவத்துல கடினமானது எதுனாக்க இந்த வழி எதுகையாக பாடுவது. இத பொருள் கொண்ட இத நம்முடைய யாப்பு இலக்கணத்துல என்ன சொல்லுவான்னா முற்று எதுகை அல்லது முற்று அப்படின்ற சொல்லுல சொல்லுவான். ஏன்னா ஒரு பாடல்ல பயின்று வரக்கூடிய எல்லா சொற்களிலும் 2வது எழுத்து ஒரே போல ஒலியை தரக்கூடிய ஒரே மாதிரியான எழுத்தா இருந்ததுன்னா இது முற்று எதுகைன்னு பேர். இதை எங்க படிக்கணும்னாக்கா அதையும் க்ளூ கொடுத்துடுறேன், அப்பதான் இதுல ஆர்வமா போய் பார்க்கணும்னு எண்ணம் இருக்கிறவர்கள் பார்க்கலாம். அமிர்தசாகரர் குணசாகரர் எழுதின யாப்பெருங்கல காரிகைன்னு ஒரு நூல் இருக்கு. அதாவது பாட்டை எழுதுவதற்கு உண்டான இலக்கணங்களை சொல்லுவதற்கு உண்டான நூல். தமிழ்ல அதை மேவி வேணுகோபால பிள்ளை பதிப்பித்திருக்கிறார். மிக தரமான பதிப்பு. அந்த நூலை வாங்கி படித்தீர்கள்னா தமிழ் கவிதையில இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், கவிதையை கட்டமைக்கக்கூடிய முறை, அதாவது ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, நுவான்சஸ், அதெல்லாம் தெரிஞ்சுக்க. அதுக்குதான் யாப்பு.
யாப்பு நூலை கொண்டு நாம என்ன தெரிந்து கொள்ளலாம்னா, இப்பொழுது புதிதா கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பழைய காலங்கள்ல இந்த யாப்பு இலக்கணங்களை கொண்டு நல்ல இலக்கியங்களை ஒப்பிட்டு உயர்ந்த இலக்கியம் சிறந்த இலக்கியம்னு பாராட்டப்படக்கூடிய அளவினுக்கு யாப்பு இலக்கணம் உதவி செய்யும். அது ஒரு கடினமான யாப்பல் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பழக்கத்தின் காரணமாக அடுத்தடுத்து வரக்கூடிய சொல் இப்படித்தான் அமையும் என்று ஒரு தெளிவுக்கு வரலாம். அந்த தெளிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு மொழியில பலாயிரக்கணக்கான சொற்கள் மனப்பாடமாயிருக்கும். இதுதான் பெரிய கஷ்டம். நம்ம எல்லாம் எளிதுன்னு நினைக்கிறோம், முடியாது. இவைகளை வழியதுகையாக போட்டால் பொருள் மாறக்கூடாது. ஏதாகிலும் ஒரு பொருளை தரத்தக்கதாய் இருக்க வேண்டும். சும்மா நானும் மாலை மாற்றி எழுதுறேன்னு சொல்லிட்டு வா 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 வான்னு போட்டுட்டு பாருங்க, வாவில் ஆரம்பிச்சு வாவில் முடியும். நீங்க எப்படி வேணா திருப்பி படிச்சாலும் வா வா வான்னு தான் வரும்னா என்ன பொருள்? ஒட்டுமொத்தமான பொருள் இறைவனை வா என்று வரவேற்பதோடு நின்று விடுமா? அப்ப அதை பிரிக்கணும். பிரித்து அதனால் அது பொருளை மேலும் வலுப்படுத்துவதாக இருந்தால் அதை வைத்துக் கொள்ளலாம், இல்லைன்னா விட்டுடும். ஏனென்றால் இவைகள் எல்லாம் மிக நுணுக்கமான அணி இலக்கணங்கள். இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா சொல்லிலும் 2வது எழுத்து ரகரத்துல இருக்கும். இந்த மாதிரி பதிகம் ஃபுல்லா. பதிகத்துல பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டு எதுனாக்க இந்த அடிப்படையில் அமைந்து இருக்கக்கூடிய மற்ற பாட்டெல்லாம் கூட இப்படித்தான் அமையுது. அதனால இந்த வழியதுகை மிக மிக கடினமானது. பாடல்ல பயின்று வரக்கூடிய அத்தனை சொல்லிலும் உள்ள 2ஆம் எழுத்து ஒற்றை தன்மையில் ஒலிக்கக்கூடிய எழுத்தாக, ஒன்று போல் இருக்கக்கூடிய எழுத்தாக இருப்பதினால் இதுக்கு பேரு வழியதுகைன்னு பேர். இதை யாப்பு முறையில சொன்னீங்கன்னாக்க முற்றதுகைன்னு பேர். ஏன்னா வார்த்தை பாடல்ல பயின்று இருக்கக்கூடிய எல்லா சொல்லிலும் 2வது எழுத்து ஒரு மாதிரியா ஒன்று போல இருப்பதினால் இதற்கு முற்று எதுகைன்னு அவர்கள் சொல்லுவார்கள். ஆனா இவர் அதற்கு பெயர் என்ன கொடுத்திருக்காருன்னா மிக அழகான பெயர். இவைகளுக்கு பெயர் என்னன்னு கேட்டா வழி மொழி திரு இராகம், இல்லைன்னா வழி எதுகை. சரி, இந்த 3 பாட்டு சொன்னார். அடுத்தது திரு ஏகபாதம். இந்த ஏகபாதம்னு இருக்கு இல்லையா, அவ்வளவு எளிதானது கிடையாது. இந்த ஏகபாதம் என்ற பாட்டுல என்ன பெரிய விசேஷம்னாக்க, இந்த ஏகபாதத்துல அவர் காமிக்கக்கூடிய மேற்கோள் இருக்கு பாருங்க. அந்த ஏகபாதம் என்கின்ற பாடலினுடைய அமைப்பு இருக்கு இல்லையா, பிரம்மபுரத்துறைன்னு அந்த பாட்டை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா. அந்த பிரம்மபுரத்துறைன்ற பாட்டுல வேடிக்கை என்னவென்றால் பாருங்க, அந்த பாட்டை எல்லாருக்கும் பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான். இது என்ன இம்போசிஷன் அப்படின்னா இல்லை, இது இம்போசிஷன்லாம் இல்லை. இந்த பாடலை ஒவ்வொரு வரியையும் வெவ்வேறு விதமாக பிரித்து பொருள் கொள்ளணும். 4 வரியிலும் அமைய பெற்ற பாடல் வரிகள் எல்லாம் ஒற்றை பொருளை தரக்கூடியன அல்ல. ஒவ்வொரு வரியில இருக்கக்கூடிய சொல்ல வெவ்வேறு முறையில பிரிக்க வேண்டும். பிரித்தால்தான் இதன் கண் உள்ள பொருள் புரியும். இதுக்கு ஏன் ஏக பாதம்னு பேர் வைத்தார்கள்னா, ஏகம்னா ஒன்று, பாதம்னா ஒற்றை அடியில இருக்கக்கூடிய ஒலி. அந்த ஒன்றே 3 முறை திரும்ப திரும்ப வந்து இருக்கிறது. ஆகவே இதுக்கு பேரு ஏக பாதம்னு பேரு. இப்ப நாம பார்த்திருக்கிற பாட்டு இருக்கு இல்லையா, இந்த பாட்டுல உண்டான அமைப்பு பார்த்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கும். இதனுடைய விளக்கத்தை கொண்டுதான் இது எவ்வளவு பெரிய கடினம்னு தெரியும்.
இப்போ உதாரணம், இந்த பிரம்மத்துறை பெம்மான் இருக்கு இல்லையா, இந்த பாட்டு எடுத்துப்போம். இந்த ஒரு பாட்டை மட்டும், அதுவே இன்றைக்கு வகுப்புக்கு சரியா போயிடும் நினைக்கிறேன். பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான். பாட்டெல்லாம் ஒரே மாதிரி ஒலி இருக்கிறது போல இருக்கும். ஏக பாதம், ஒன்று போலவே எல்லா வரிகளும் அமைக்கப்பட்டிருத்தல். அப்போ இந்த ஏக பாதத்துல எப்படி பிரிக்கணும்ன்றதுதான் முக்கியம். முதல் எப்படி பிரிக்கிறது பாருங்க. முதல் அடிய பிரம்மம், முதல்ல இருக்கிற வரி பிரம்மம் புறத்து உரை, பிரம்மம் புறத்து உரை. அதற்கு அப்புறம் பெம்மான் எம்மான். பெம்மான்னா பெருமகன், எம்மான். இப்போ முதல் வரிக்கு பொருள் பாருங்க, அப்படியே நிக்கணும். பிரம்மம் அப்படின்னாக்க ஞானமே உருவமாக இருக்கும் பராசக்தி. புறத்து உரை பரிபூரணமான ஞானத்தை வியந்து நிற்கும். புறத்து உரை பரிபூரணமான ஞானத்தை வியந்து நிற்கிறாளாம். பெருமைக்கு உரிய மகன் என்ற பொருளை உணர்த்தும் பெருமகன் என்று சொல் பெம்மான் என்று திரிந்து போயிற்று. அடுத்து, பெருமானின் பல பெருமைகளில் முற்றும் உணர்ந்தவனாக இருப்பதும். பாட்டோட வரிய பாருங்க. பெம்மான் எம்மான் பிரம்மபுரத்து உரை என்ன ஆகுது? அவன் முற்றும் உணர்ந்தவனாக இருப்பதும் அனைத்து உயிர்களுக்கும் ஆதியாகவும் அந்தமாகவும் இருப்பதும் அன்றி உயிர்களுடன் கலந்து அவைகளின் நடுவே இருந்து இயக்கும் தன்மையையும் மிக முக்கியமானவை. இந்த இரண்டு தன்மைகளும் இந்த அடியில் உணர்த்தப்படுகின்றன. ஒரு அடியில். அடுத்த அடி எப்படி பிரிக்கிறார் பாருங்க. இரண்டாவது அடியில எம்மான் எமது தலைவன். இரண்டாவது அடியில பிரம்மபுரம் மேலே உள்ள மேல் உலகம், பிரம்மனது உலகம் சத்தியலோகம். உரை இருந்த தண்ணீர் கங்கை நதி பெம் விருப்பம் கொண்டு மான், மான் போன்ற சாயலை உடைய கங்கை என்கின்ற நதியான பெண். எம் எமது ஆண் ஆன்மா. மூன்றாவது அடியில வரக்கூடிய பிரம்மம்னா பிரம தத்துவம். புறம்னா சரீரம், உரைனா எண்ணுதல், பெம்முனா விருப்பம் ஆசை, ஆண் என்பது அமையாது இருத்தல், எம்மான் என்னை போன்று ஒத்திருப்பவன். அப்போ ஒவ்வொரு வரியிலையும் இந்த ஒற்றை சீர பொருள் நோக்குல தனித்தனியாக வெவ்வேறு முறைகள்ல பகுத்து பொருள் சொல்லணும். அப்பதான் இந்த பாட்டோட பொருள் புரியும். ஆகவே பிரம்ம ரூபத்தில் உள்ளதாக எண்ணப்படும் என்னை முக்தி நிலையில் அமர்த்தாமல் என்னுடன் ஒத்து என்னை போன்று இருப்பவன் என்ற இந்த பாடலின் மூன்றாவது அடிக்கு விளக்கம். பெரியோர்கள் என்ன கூறுகிறார்கள்னா, இந்த கருத்து சற்று ஆராயப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பகுதியில இருக்கக்கூடிய எல்லா அடிப்படையான பாட்டும் இது போன்றே அமையும். அதுக்குதான் உங்களுக்கு நான் குறைஞ்சபட்சம் அந்த பாட்டுல எத்தனை அனுப்பிச்சிருக்கேன்னு பாருங்க. இந்த ஒரு பாட்டே போதும் அப்படின்றதுனாலதான் உங்களுக்கு புரியாதுன்னு அடுத்த பாட்டையும் சொல்லியிருக்கேன். விண்டலர் பொழிலணி வேணு புறத்தான், விண்டலர் பொழிலணி வேணு புறத்தான், விண்டலர் பொழிலணி வேணு புறத்தான், விண்டலர் அணி பொழிலணி வேணு புறத்தான். இது ஒவ்வொரு வரியையும் பொருள் நோக்கில பிரிக்கணும். ஒரு சொல்ல பகுத்து காணுகின்ற பொழுது 4 வரிகளும் ஒற்றை ஒலிகளாக இருந்தாலும் இவைகள் பாடப்படுகின்ற பொழுது ஒரு தன்மைத்தாக பாடப்படும். விளக்கம் சொல்லுகின்ற பொழுது வெவ்வேறு விதமாக பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். இவ்வாறு அமைக்கப்பட்டிருப்பதற்கு பெயர் ஏக பாதம். ஏகம் நாக்க ஒன்று, பாதம் என்றால் அடி. ஒற்றை அடி செய்யுளே 3க்கு பதிலாக 4 முறை திரும்ப திரும்ப வந்து ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு பொருளிலே கையாளப்படுவதற்கு உண்டான ஆற்றலை கொண்டிருப்பதினால இதுக்கு ஏக பாதம்னு பேர். சரியா? அடுத்தது ஏக பாதத்துக்கு அப்புறம்
இருக்குறள். அது அடுத்தது அதுதான் பாட்டுல வர்றதுன்னு நினைக்கிறேன். எப்படி சீர் மாலை மாற்று வழிமொழி எல்லாம் மடக்கு சந்த யமகம் ஏகபாதம். ஏகபாதத்துக்கு அப்புறம் தமிழ் இருக்குறள் இருக்குக்குறள்னு போட்டிருக்கும். இருக்குக்குறள் என்னன்னா நமக்கு குறள்னா என்னன்னு தெரியும் இல்லையா? தெரியுமா தெரியாத? திருக்குறள் அப்படின்ற ஒரு இலக்கியத்தை பார்த்திருப்பீங்க. அதுல முதல் அடியில 4 சொல் இருக்கும், 2வது அடியில 3 சொல் இருக்கும். இதுக்கு பேரு குறள் பான்னு பேரு. இதுக்கு பேரு குறட்பா. அதுதான் குட்டியான பா. அதுதான் அளவில் ரொம்ப சிறியதான பாட்டு. இந்த பாட்டை எழுதுவது அவ்வளவு எளிது அல்ல. பாடல்கள்லயே கடினமான பாட்டு வெண்பா. வெண்பாக்கள்லயே கடினமான நிலையில எழுதப்படுவது குறள். 1.25 வரியில ஒரு பொருளை நீங்க சொல்லிடணும். 7 சீர் தான். முதல் அடியில 4, 2வது அடியில 3 கூட கிடையாது. 2 தான் ஈரத்தை சீரும் மூவத்தை சீரும். 2வது அடியில இறுதி சீரானது ஒற்றை அசையில நின்றுடும். அதனால மொத்தமே 6 விதமான சொற்கள் இருக்கு. அரிசீர் தான். இதுக்குள்ள வெண்பா இலக்கணத்தினுக்கு உட்பட்டு ஒரு கருத்தை விளக்கணம்னா அவ்வளவு எளிது கிடையாது. அதனால இந்த இருக்குறள்ல என்ன பண்றாருனாக்க, ஒரு அடியில 4 சீரை போட்டு சமச்சீர் அடியில 2 அடியா பாட்டை முடிச்சிட வேண்டியது. இதுக்கு பேரு இருக்குறள்னு பேர். எப்படியாம்? அரணை உள்குவீர் பிரம்மன் ஊர் ஏலம் பிரம்மன் ஊர் உள் எம் பரனை பரணையே மனம் பரவி உய்மீனே காண உள்குவீர் வேணு நற்புறத்தானு விண்கழல் பேணி உய்மீனே நாதன் என்பீர்கள் காதல் ஓன் புகழ் ஆதி பாதமே ஓதி உய்மீனே அங்கம் மாதுஷேர் பங்கம் ஆயவன் வெங்குரு மன்னும் எங்கள் ஈசனே வாணி லா சடை தோணி வன்புறத்து ஆணி நற்போனை காணும் மின்களே பரந்துளார் சடை பூந்தராய் மன்னும் ஏந்து கொங்கையாள் வேந்து என்பரே. 2 வரியில பாட்டு முடிகிறது. ஒவ்வொரு வரியிலும் 4 சீர்கள். ஆகவே 4 வரி பாட்டை 2 குறள் பாக்களை கொண்டு முடிக்கிறார். 2 குறள் அடிகளை கொண்டு முடிக்கிறார். 2 சீரால் கொண்ட 4 அடி. பாருங்க எப்படி இது எப்படி பிரிக்கணும்னா, அரணை உள்குவீர், அரணை ஒரு சொல், உள்குவீர் 2வது சொல். 2 சீர் இருந்ததுனால இதுக்கு பேரு குறளடின்னு பேரு. பாட்டு 4 வரி பாட்டு 2 வரியா உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். பாருங்க, அரணை உள்குவீர் பிரமன் ஊருளம் பரணையே மனம் பரவி உய்மீனே. இதான் 4 வரி பாட்டு. அரணை உள்குவீர் ஒரு வரி, பிரமன் ஊருளம் 2வது வரி, பரணையே மனம் 3வது வரி, பரவி உய்மீனே 4வது வரி. ஒவ்வொரு வரியிலேயே 2 சீர் தான் இருக்கு. இவ்வாறு ஏன்னாக்க பழைய யாப்பு முறையில ஒரு பாடல் வரியில 2 சீர் இருந்தா அதுக்கு பேரு குறளடின்னு பேர். குறளிரு சீரடி, சிந்து முச்சீரடி, 4 பாதத்து அளவொடு நேரடி, 5 பாதம் மிக்க கழிநெடிலே என்பது யாப்பெருங்கலக்காரிகை சூத்திரம். ஒரு வரியில 2 சொல், அதாவது 2 சீர் இருந்தால் அது குறளடிப்பான்னு சொல்லணும். 3 சீர் இருந்தால் சிந்தடின்னு சொல்லணும். ஒரு வரியில 4 சீர் இருந்தால் அதுக்கு பேரு நேரடி அல்லது அளவடின்னு பேர். 5 சீர் இருந்தால் நெடிலடின்னு பேர். 6 சீர் இருந்தால் கழிநெடிலடின்னு பேர். 7 சீரால் ஆகிய கழிநெடிலடின்னு தான் சொல்லிக்கணும். 6 வரைக்கும் நேரடியான விளக்கம்.
அப்ப ஆசிரியப்பாவுல இந்த இரண்டு சீர்களை கொண்ட குறளடிகளால் இயற்றப்பட்ட பாடலை புனைந்து எழுதுதலுக்கு பேரு இருக்குறள் என்கின்ற ஒன்றினால் அமையப்பட்ட இருக்குறள் என்று புனையப்பட்ட பாடல் ஆகும். அப்ப இன்றைக்கு ஞானசம்பந்தரினுடைய பங்களிப்புல இந்த 4 விதமான யாப்பு முறைகளோடு அமைய பெற்ற பாடல்கள் புனைய பெற்றிருப்பதை பார்க்கிறோம். இவையெல்லாம் இவர்கள் காலத்துல, ஞானசம்பந்தர் காலத்துலதான் உருவம் பெற்றன. இவர்தான் இவைகளுக்கு எல்லாம் முன்னோடி. பின்னாளில் இதனை பார்த்து பலர் புது புது யாப்பு வடிவங்களிலே பாடல் புனைய முன் வந்தார்கள். இந்த புதுமைக்கு எல்லாம் காரணம் இந்த சம்பந்தர் என்கின்ற முன்னோடி. அதுதான் முன்பே சொன்ன, அவர் மிராக்கிள்ஸ்ன்னு செஞ்சிருக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி தமிழ் யாப்பு முறைகளுக்கு பல புதிய புதிய இலக்கணங்களை கொண்டு வந்து சேர்த்தார். அது பெரிய கிஃப்ட். அதனால மொழி ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளதான் நீங்க கவிதை எழுதணும்னா கற்பனை உடையவர்களுக்கெல்லாம் இந்த இலக்கண வரம்பே ஒரு தடையாயிடும். அதனால அவர்களை எளிமையாக லகுவாக எழுதுவதற்கு தானே ஒரு செட் பிரின்சிபலை உருவாக்கிட்டார். ட்ரெண்ட் செட்டர் அவர். இந்த ட்ரெண்டை உருவாக்கிட்டார். அதன் பிறகு வந்தவர்கள் எல்லாம் இந்த தமிழ் கவிதைகளை எப்படி வேண்டுமானாலும் மாற்ற முன் வந்தார்கள். ஆகவே இந்த அடிப்படையான மாற்றத்தினுக்கு ஆணி வேறாக இருந்தவர் சம்பந்தர். சரியா? இன்று இதோடு நிற்கட்டும். நான் அடுத்த பகுதியை இன்னும் மீதி இருக்கக்கூடிய யாப்பு வகைகளை நடத்துறதுக்கு மீதி இருக்கிற இந்த 4 நிமிட நேரம் எனக்கு போதாது. ஆகவே இந்த 4 இன்று நிறுத்துவோம். அடுத்த மற்றைய யாப்பு முறைகளை அடுத்த வகுப்புல நாம தொடருவோம். சரியா?